1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை தரும். இதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. 8ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக ஜோதிடத்தில் 8ஆம் இடத்தை ஒரு மறைவிடம் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் இடத்துக்கு ஒரு மாதிரியான தன்மை, 6ஆம் இடத்துக்கு ஒரு மாதிரியான தன்மை, 8ஆம் இடத்துக்கு ஒரு மாதிரியான தன்மை, 12ஆம் இடத்துக்கு ஒரு மாதிரியான தன்மை. 8ஆம் இடம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறதே சிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை சொல்லுவாங்க. அடுத்தது சுபக்கிரகங்கள் இருந்தாலும் நல்லதில்லை, பாவக்கிரகங்கள் இருந்தாலும் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பலனை பொதுவாக சொல்லுவாங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது தான் அது என்ன சொல்லுவாங்க, மர்ம உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, அது மாதிரி கழிவு உறுப்புகளை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த 8ஆம் இடம். ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சில மாதிரி சிக்கல் வரும், பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது தொடர்பான சில சிக்கல்கள் வரும். அடிவயிறோடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். வீட்டு விளக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஆண்களுக்கும் இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த குடல் இறக்கம் அது இதெல்லாம் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அது முக்கியமான இடமா சொல்கிறது. இதை கடந்து மாங்கல்யஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அதுக்கு. இப்போ மாங்கல்யஸ்தானம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது ஆயுள் ஸ்தானம் இல்லையா அது. ஸோ ஆயுள் ஸ்தானம் பெரிய அளவுக்கு பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ 8ஆம் இடம் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு பாவக்கிரகத்துக்கும் இன்னொரு சுப கிரகத்துக்கும் நல்ல வலிமையை சொல்லிட்டு போயிடுறாங்க. மற்ற எல்லா கிரகங்களுக்குமே பார்த்திங்கன்னா அது பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய அது பாவக்கிரகமாக இருந்தாலும் சரி, சுபக்கிரகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு இன்னொரு சுபக்கிரகத்தோட பார்வை கிடைச்சிதுன்னா அது ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஜாதகத்தில் ஒரு மறைவிடத்து அதிபதி இன்னொரு மறைவிடத்தில் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை மறைவிடம்னு சொல்கிறோம்ல, 6 மறைவிடம், 8 மறைவிடம், 12ஆம் இடம் மறைவிடம். இப்போ இந்த மறைவிடங்களுக்கு உரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் இருந்தாலே அது ஒரு யோகமாக வேலை பார்க்குங்கிற ஒரு விஷயத்தையும் அடுத்ததும் சொல்லுவாங்க. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சு தான் 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோ 3ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ இருந்தால் ஓரளவு ஏதாவது ஒரு வகையில் இந்த விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தணும். நம்ம எதிர்பாராத ஒரு நேரத்தில் எதிர்பாராத ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்து வாழ்க்கையை உயர்த்தி விட்டுடும். ஆனால் இது போல் நமக்கு ரெகுலராக வந்துட்டுருக்குன்னு நினச்சி கணக்கு போட்டோம்னா தலைகீழ கவுத்து விட்டுடும். இதை தான் நம்ம கவனமாக பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ 8ஆம் இடத்துல முதல்ல இந்த பாவக்கிரகங்கள் வரிசையில் பார்த்துட்டு வரும்போது சூரியன், அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் சனி, ராகு, கேது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரோம். 8ஆம் இடம்ங்கிறது சாதாரணமாகவே எந்தெந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு என்ன பவர்னு பார்க்கணும். இதை எல்லாத்தையும் கடந்து இப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் 8ஆம் இடத்தில் மறைந்தால், அந்த சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்ததுன்னா தந்தை சம்மந்தப்பட்ட உறவு முறைகள்லாம் இருக்குது இல்லையா, தந்தைக்கும் மகனுக்குமே பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி நல்ல உறவு இருக்காது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சிலருடைய வீடுகள், நிலங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ பரந்தூரில் விமான நிலையம் கட்டுறாங்கன்னா அதை சுற்றி உள்ள நிலங்களை கவர்மெண்ட் ஆக்குப்பை பண்ணி எடுத்துக்கிறதுல என்ன தான் பணம் கொடுத்தா கூட, அதே போல் பல இடங்கள் கவர்மெண்ட் தன்னோட பணிகளுக்காக நம்மளுடைய நிலங்களை எடுத்துக்குது இல்லையா. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி பணம் கொடுத்தால் கூட சில நேரங்களில் இந்த மாதிரி சிலருக்கு பாதிப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் இவர்களுடைய நிலம் ஏதாவது ஒரு வகைக்காக கையகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் 8ஆம் இடம்ங்கிறது நம்ம ஏற்கனவே அடிவயிறுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் போய் ஒரு நெருப்பு கிரகம் உட்காந்தா என்ன ஆகும், ஒரு மாதிரி தகதகன்னு உடம்பு எப்போதும் ஹீட்டாக இருக்கும், வயிறு எப்போதும் ஹீட்டாக இருக்கும். இப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்ல, இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல பார்த்துக்கணும். இந்த சூரியனுக்கு ஒரு வேளை மற்ற சுபக்கிரகங்களோட பார்வை ஏதாவது இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு பார்க்கும்போது குருவோட பார்வை இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சந்திரன் கூட ஒரு வகையில் சுபக்கிரகம் தானே, சந்திரனோட பார்வை இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு புதனோட சுக்கிரன் பார்வையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சூரியனை ஒட்டி தான் ஒரு 60 டிகிரிக்குள்ளே புதனும் சுக்கிரனும் நகர்ந்தாகணும். ஸோ அப்போ குருவோட பார்வையோ அல்லது வளர்பிறை சந்திரன் அல்லது சந்திரனோட பார்வை இருந்தாலே அது ஓரளவுக்கு மாற்றத்தை உருவாக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது சூரியனுக்கு அடுத்தது செவ்வாய் ஒரு பாவ கிரகத்தில். இந்த செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்கும். சாதாரணமாக நம்ம ஆட்கள் என்ன சொல்லிடுவாங்க, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் தோஷம்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுடுவாங்க. அடுத்தது இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சூரியன் என்னென்ன வேலை செய்தோ அந்த வேலையும் செவ்வாய் செய்யும். செவ்வாய்ங்கிறதே ரத்தம் தானே.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மர்ம உறுப்புகள்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கோம். அப்போ மர்ம உறுப்புகளில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கலாம், அதோட வீரியத்தன்மை அதிகமாக இருக்கணும்ல, அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அப்புறம் வயிறில் இந்த அல்சர் இந்த மாதிரி சில சின்ன உடம்பு சூடாகிறதுனால வரக்கூடிய சிக்கல், காரத்தினால வரக்கூடிய சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா மாதவிடாய் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படுதில்லை, இதெல்லாமே அதுலேருந்து ஆரம்பிக்குங்கிறதுனால அதுவும் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஒருவேளை 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு குருவோட பார்வை அதுபோல் சுபக்கிரகங்களோட பார்வை கிடைத்திருந்தால் ஓரளவு வந்து நல்ல பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது நெகட்டிவ் தன்மைகள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் அப்படின்னு ஒன்று எடுப்போம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இடத்துல பாவக்கிரகங்களும் இருக்கக்கூடாது, சுபக்கிரகங்களும் இருக்கக்கூடாது. சனியை தானே எல்லா கிரகங்களும் வந்து பயப்படுறாங்க, மற்ற கிரகங்களை பற்றி யாராவது யோசிக்கிறாங்களா? ஆனால் 8ஆம் இடத்தில் சனி இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறோம். ஏன்னா சனி வந்து ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம், ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி வீடு. அந்த வீட்டில் போய் ஒரு கிரகம், அதாவது ஒரு காரகத்துக்கு உரிய கிரகம் அப்படிம்பாங்க. இப்போ சூரியன் வந்து தந்தையை குறிக்கிறதுனா 9ஆம் இடம் தந்தையை குறிக்கும். அப்போ 9ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்தா காரகோபவன் அஸ்திம்பாங்க. ஆனால் சனியை பொறுத்தவரை அதற்கு ஒரு விதி விலக்கு. எப்படின்னா ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 8ஆம் இடத்தில் ஆயுள் காரகனான சனி அமரும் போது ஆயுள் தீர்க்கம்ங்கிற ஒரு விஷயத்தை ஜோதிடத்தில் சொல்லப்படுது. இதுவும் பழங்கால ஜோதிட நூல்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். 8ஆம் இடத்துல பாவகிரகம் உட்காந்துலாம் சொல்லக்கூடாது. இதில் என்ன ஒரே ஒரு விதி விலக்குன்னா, இது வந்து சனிக்கு பகை வீடாக இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்துக்கணும். சனிக்கு பகை வீடுங்கிறது விருச்சிகம். அப்போ விருச்சிகம் 8ஆம் வீடாக அமைந்து அதில் போய் வந்து சனி உட்கார்ந்ததுன்னா இந்த பலனை நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராகு கேது. இப்போ ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு கிடையாது. ஏன்னா ராகுக்கு பேரே பாம்பு. அப்போ பாம்புனாலே விஷம் வருதுல்ல, அப்போ சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபுட் பாய்சன் ஆகும்ல. சில பேர் வந்து ஏதோ உடம்புல ஏற்படக்கூடிய நஞ்சுவால் அவர்களுக்கு வாழ்க்கை பாதிப்பு வருதில்ல, ஃபுட் பாய்சன் கூட ஒரு பாதிப்பு தான் வரும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல இருக்கிறது 8ஆம் இடம் அடிவயிறுங்கிறோம், ராகுவும் கேதுவும் பாம்புங்கிறோம். அப்போ வயிற்றில் நாக்கு பூச்சி அந்த மாதிரி சில பூச்சிகள்லாம் கூட கிருமிகள்லாம் வரும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சரியான ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் அப்பப்போ எடுக்கும்போது அந்த பாதிப்புகள்லேருந்து விடுபடலாம். கேது இருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான பாதிப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கும். அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ராகு இருக்கிறதும் சிறப்பல்ல, கேது இருக்கிறதும் சிறப்பல்ல. இதுக்கு ஒரு வேளை குருவோட பார்வை கிடைத்தால் அல்லது வேறு ஏதாவது சுபக்கிரகங்களோட பார்வை கிடைத்திருந்தால் கிட்டத்தட்ட வந்து அந்த நெகட்டிவ் தன்மை விலகும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாவக்கிரகங்கள் வரிசையில் 8ஆம் இடம் வந்து மறைவிடங்காமல் இருந்தால் கூட அதில் வந்து எந்த பாவகிரகத்துக்கும் பெரிய அளவுக்கு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் சனிக்கு மட்டும் அது விதிவிலக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ 8ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதையும் மீறி கிரகங்கள் இருந்தால் அதற்கு வந்து சுபக்கிரகங்களோட பார்வை கிடைத்தால் நல்லதுங்கிறத மட்டும்தான் மேஜராக பார்க்க வேண்டியதாக இருக்குது. 8ஆம் இடத்துல சனியை தவிர வேற எந்த பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அது நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.